குடவாசலில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கறி கடை. ஆனால் பொதுவாக ஒரு ஆடை வந்து போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஆடை போட்ட உடனே அந்த ஆடுலேருந்து என்னென்ன பாகங்கள்லாம் விற்பாங்கண்ணே? தலை, காலு, குடல் எல்லாம். தலை, காலு, குடல், ரத்தம் வைப்பாங்க. அதெல்லாம் இந்துக்கள் வாங்கிட்டு போயிருவாங்க. ரத்தம் முஸ்லீம்ல விரும்ப மாட்டாங்க. மற்றபடி செவரட்டி தான் இப்போ மெயினாக நிறைய பேர் வந்து கேட்டு வாங்குறாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் 4-5 ஆடு இருக்கிறதுனால ஒரு 5-6 செவரட்டி கொடுப்பீங்க. டெய்லியும் நார்மலாக 1-2 இருக்கும். இப்போ ஆட்டுக்கறி என்ன ரேட்ண்ணே கிலோ? 700 ரூபா. ரத்தம் 3 கப்பு 100 ரூபா, அப்படி ஆள் பார்த்து வாங்கி அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. கால் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? கால் வந்து 100 ரூபா. எத்தனை காலில் இருக்கும்? ஒரு ஆட்டுக்கால் 4 கால். 4 கால். ஒரு ஆட்டுக்கால் வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. குடல்ல குடல் வந்து 250, 300. பெரிய ஆடு, சின்ன ஆடு நார்மலாக கிலோ கணக்குலையா? இல்லை, சும்மா விலை தான். ஓகே. அந்த ஆட்டு கணக்கு அதில் கொடுத்துருவீங்க. ஸோ ஒரு ஆடை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாலே வந்து கறி, குடல், ரத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால், இது எல்லாமே இதுவாகிடும். எனக்கே பசிக்குது இந்த மட்டன்லாம் பார்க்குறப்ப. ஸோ இங்கேருந்து நான் கறி வாங்கி நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இந்த கடை உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான கடைங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய்.